ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே சுவையான பாரம்பரியமான காராமணி முருங்கைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துருங்க. ஒரு கப் காராமணியை முதல் நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு 1.5 கப் அளவு ஊற்றி ஒரு 2 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் தானாக அடங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காராமணி நல்ல பதமாக வெந்திருக்கு. இதை அப்படியே அந்த தண்ணியோடையே தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே போல் ஒரு முருங்காவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதையும் ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. முருங்காவும் பதமாக வெந்திருக்கு. இதையும் அப்படியே தண்ணியோட தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இது கூட இப்போ ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், தேவைப்பட்ட பெரிய வெங்காயம் சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதையும் நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிடுக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, இதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழவார வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல சாம்பார் பொடி தான் சேர்க்கணும். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிடுங்க. இப்போ புளி கரைசல் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த காராமணி வேக வச்ச தண்ணி, முருங்காய் வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இப்போ வேக வச்ச காராமணியை சேர்த்துருங்க. முருங்காய் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ குழம்பு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துட்டு இந்த குழம்பு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி பச்சை வாசனை எல்லாம் போய் கரெக்ட் பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பாரம்பரியமான காராமணி முருங்கைக்காய் குழம்பு ரெடி. இதுக்கு இந்த குழம்புக்கு நம்ம என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.